தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை வாக்கியங்கள். குறிப்பாக 26வது வாக்கியம். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். எவ்வாறு வானதூதர் இங்கு மரியாவை தேடி வந்தாரோ அதேபோல் தெய்வம் நம்மை தேடி வருகின்றார். தெய்வம் வானதூதர்களை மரியாவுக்கு அனுப்புகின்றார், மரியாவிடம் அனுப்புகின்றார் செய்தியை சொல்வதற்காக. அதே மாதிரி நம்மையும் தேடி இதோ வானதூதர்கள் வருகிறார்கள், இறை செய்தியை கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு மரியாள் அதற்கு தயாரோடு இருந்து அதை ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நீயும் நானும் இருக்க வேண்டும். எப்படி என்னால் உணர முடியும்? வானதூதரில் செய்தியை தருகிறான் எப்படி உணர முடியும்? இறை செய்தி பல விதத்தில் நமக்கு கடந்து வரும். ஒன்று, அருட்சாதனங்கள் வழியாக தெய்வம் தருவார். இறை வார்த்தை வழியாக அருட்சாதனம் சொல்கின்ற பொழுது நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற சமயத்திலோ அல்லது பாவசங்கீதம் செய்கிற சமயத்தில் தெய்வம் நமக்கு தருவார். 2வது, இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது இறை செய்தி நமக்கு கிடைக்கும். 3வது, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக, மனிதர்கள் வழியாக, நம் கண்முன்னே காண்கின்ற மனிதர்கள் வழியாக தெய்வம் நமக்கு இறை செய்தியை தருவார். 3. 4வது, இயற்கை வழியாக தெய்வம் நமக்கு தன் செய்தியை நம் தருவார். 5வது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள், அந்த அன்றாட நிகழ்வுகள் வழியாக தெய்வம் நமக்கு இறை செய்தியை நமக்கு தருவார். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவை இடது இறை சக்தி, தூய ஆவி. ஆண்டவரே, நீ என்னோடு தினந்தோறும் உரையாடி கொண்டிருக்கின்றீர், அது புரிதலுக்குரிய சக்தி எனக்கு தாரும் ஆண்டு கொண்டு நாள்தோறும் நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உம்முடைய செய்தியை நான் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி என் வாழ்க்கையை நான் நகர்த்தி கொள்ள நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.